சொல்ல எலி. சிவா எங்க இருக்கீங்க? இங்க ஸ்கூல் முன்னாடி தான். பைரவிக்காக வெயிட்டிங். நானும் இங்க வெயிட்டிங் தான். நீங்க எப்போ இங்க வருவீங்கன்னு. ஏன் என்னாச்சு? நீ ஏதோ பரபரப்பா பேசுற மாதிரி தெரியுது. ஷோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சிவா, நீங்க எவ்வளவு சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. முதல்ல என்ன விஷயம் அத சொல்லு. இப்ப எதுக்கு என்ன சீக்கிரமா வர சொல்ற? சிவா, ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? அதெல்லாம் என் லைஃப்ல இல்லவே இல்ல. சரி, நான் சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் சொல்லு. என்ன நடந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அது நடக்க போகுது. போன்ல எல்லாம் நான் சொல்ல முடியாது. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. உங்களை விட எனக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, கிளம்பின உடனே கால் பண்ணுங்க. ஓகே. கடவுளே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட லட்சியங்கள்ல ஒண்ணு இன்னைக்கு நிறைவேற போகுது. இத்தனை நாளா நானும் சிவாவும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த நாள் இன்னைக்குதான். சிவாவுக்கு நான் கொடுத்த வாக்கு இன்னைக்குதான் நிறைவேற போகுது. எதெல்லாம் நினைச்சு சிவா இத்தனை வருஷமா கஷ்டத்தை அனுபவிச்சாரோ அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிய போகுது. சிவாவோட அப்பா எல்லாரும் முன்னாடியும் சிவா தான் அவரோட மூத்த மகன்னு சொல்ல போறாரு. எந்த அங்கீகாரத்துக்காக சிவா இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்தாரோ அதே இன்னைக்கு அவருக்கு கிடைக்க போகுது. சிவாவோட வாழ்க்கைக்கு இன்னைக்குதான் முழுசான ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. ஏதோ என் மனசுல இருக்கிற பாரம்லாம் பாதியா குறைஞ்ச மாதிரி நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்ன சார் ஆச்சு? கோவிலுக்கு போறோம், சும்மாவா போறது? அதான் சாமிக்கு பூ வாங்கிட்டு போலான்னு நிறுத்தினேன். டேய், அவசரப்பட்டு யாரும் இறங்கிறாதீங்க. நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க. சார், நிஜமாவ சொல்றீங்க? ஏன் அப்படி கேக்குற? இல்ல சார், கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்துட்டு இருக்கும்போது ஒரு பூக்கடை பார்த்தப்போ எனக்கும் வாங்கணும்னு தான் தோணுச்சு. அப்புறம் ஏன் சொல்லல? சரி, கோவிலுக்கு முன்னாடி தான் கடை இருக்குமே, அங்க வாங்கிக்கலாம்னு தோணுச்சு. எங்க வாங்கினா என்ன? சரி இரு ஒரு நிமிஷம். இந்தா பூ வாங்கிட்டு வா. நில்லுங்கடா. யாரா நீங்க? அந்த பொண்ணை விடுங்கடா. டேய் நில்லுங்கடா. தம்பி அந்த கார்ல போறவங்க அந்த பொண்ணை கடத்திட்டு போறாங்கப்பா. அவங்கள போய் புடிப்பா. ஏய், ஐலி தோ வந்துருவாரு மாமா. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன். என்ன இன்னும் சிவாவை காணோம்? கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? The number you have dialed is currently busy. ரெண்டு தடவை கால் பண்ணிட்டேன். ஏன் கால் அட்டென்ட் பண்ண மாட்டாரு? பாவம் உதய பெருமாள் மாமா சிவாவை பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. சிவா ஏன் இப்படி பண்றாரு? ரித்திகா, உன் மாமியார் நாம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என்னமோ இந்திராணி கிட்ட இருந்து சொத்தை வாங்க போறேன்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்கான ஒரு அறிகுறியையும் காணுமே. விடுமா, நாம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இதுக்கு மேல அவங்க இஷ்டம். கடைசி வரைக்கும் அந்த இந்திராணிக்கு கீழே தான் இருக்கணும்னு அது அவங்க தலைவிதி. என்ன ரித்திகா பேசுற? அது அவங்க தலைவிதி மட்டும் இல்ல, நீயும் அந்த இந்திராணிக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் அசால்ட்டா இருக்காத. இன்னைக்கு இதை விட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. எப்படியாவது உன் மாமியார இந்திராணி கிட்ட பேசவை. செல்லம், இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். இப்பவே ஆரம்பிச்சிட்டோம்னா அது நாம பிளான் பண்ணதுன்னு நல்லா தெரிஞ்சிரும். ஏன் உயிர் நீ நினைச்சா மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே நடிச்சாலும் முடியாது. அப்படி நடக்கணும்னா
அத நான் நினைச்சாதான் முடியும். நடக்காதா? இப்ப எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. உன்னால என்ன தொடக்கூட முடியல. நீ என்ன கொல்ல போறியா? கிடோ. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கோ வருமா, உன் அழிவு கூடிய சீக்கிரத்திலேயே நடக்கும். நீ ரொம்ப பேசுற. போடுங்கடா. ஏய்! ஏய்! போ! சார், சார் எந்திரிங்க சார். என்ன முகம் மாறுது? அப்போ வர்மாவும் எல்லார் மாதிரியும் சாதாரண ஆள்தான். நான் சொல்றது உண்மைதானே? என்ன என்ன கொல்லணும் போல தோணுதா? நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள். ஏன்னா நான் ஏடி யாருன்னு சொன்னாலும் என்ன கொல்லுவ, சொல்லலனாலும் என்ன கொல்லதான் போறேன். ஆனா நான் சாகும்போது கூட உன்னை ஜெயிச்சுட்டு தான் சாவேன். ஏன்னா நான் தான் ஏடி யாருன்னு சொல்ல போறது இல்லையே. அப்ப நீ என்கிட்ட தோத்துட்டேன்னு தானே அர்த்தம். தோத்தாங்கோலி வர்மா.